அஞ்சு சாம்சன் தான் உனக்காக பேச 1000 பேர் இருக்காங்க. ஆனா உனக்காக பேச நீங்க எல்லாம் என்ன பண்றது? கோல்டன் டக் ஆகுறத்துல அப்படியே பேட்டை எடுத்துட்டு அப்படியே வராரு. அப்படியே போல்டு அப்படியே திரும்ப போயிட்டாரு. நீ சக்சீட் ஆகணுன்றதுக்காக சும்மன்ல போட்டு அடிச்சு T20 விட்டு வெளியே அனுப்புனா இந்த சீரீஸ்ல 10 ரன்னு 6 ரன்னு 0 ரன். இது இம்ப்ரூவ்மெண்டே காணாமே, கீழே தான் போயிட்டு இருக்கு ரன்ஸ்லாம். பக்காவான பேட்டிங் பிச் அவனுங்க தராங்க தல. இந்தியன் டீம்ல என்ன மாதிரியான காம்படிஷன் பாத்தியா? இஷான் கிஷன் பிரிச்சு எடுத்து கையில குத்துட்டுலாம். அபிஷேக் சர்மா போட்டு நான் எடிட்டியா குமார் யாதவ் திரும்ப அவரோட பிரைம் ஃபார்ம் திரும்ப வந்துடும். அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு அவரும். ஆடி இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நடுவில் நீ இறங்கி 10 ரன்னு 6 ரன்னு 0 ரன்னு அஷ்னர் கேத்தல. நல்லா ஆடணுன்றதுக்காக உனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீ கஷரிக்கா ஆடவே மாட்டியத்தல. தெரியல எப்படி சஞ்சு சாம்சனோட கதை ஆரம்பிச்சது, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு 2024 2026 T20 வேர்ல்ட் கப் வரைக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு ஜாலியாக வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்க. இவங்க வீடியோ குழப்பம் மக்களே. இந்த வேர்ல்ட் கப் சைக்கிள் 2024 தான் ஆரம்பிச்சது. ரோஹித் சர்மா வெளியே போனோடனே அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. அப்போ கம்பீரும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ஆரம்பிச்சா அவரு வேற மாதிரி 3 செஞ்சுரி பலான்னு அடிச்சாரு. பட்டுமே ஒரு டீசனான கான்ட்ரிபியூஷன் இருந்தது. சுப்மன் கில் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா 2025 இப்பதான் அவருக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்தது. மிடில் ஆர்டர் போனாரு, ஒழுங்கா பெர்ஃபார்ம் நம்ம மிடில் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் திரும்ப ப்ராப்போர்ட் ஆனாங்க பிளேயிங் டவுன்ல இருந்து. சுமன் கில்கே நிறைய சான்ஸ் தரான்னு சொல்லிட்டு உனக்காக இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி பேச வந்தாங்க. இதுக்கப்புறம் சுமன் கில்லையும் T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ஸ்குவாட்ல இருந்து டாப் பண்ணாங்க. பட் ஆனா நீ இப்போ கடைசி 3 மேட்சா அதுவும் சேம் மாதிரி அவுட் ஆடுறீங்க. அக்ராஸ் த லைன் ஆட போய் அகைன் சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி அவனை விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் மேஜர் வீக்னஸ் உங்ககிட்ட. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸா அதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாஷ் சோப்ரா சொன்னதுமே அதுதான். அவர் அந்த ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் த லைன் ஆட போயிட்டு விக்கெட்டை விட்டுறீங்க. அதுவும் நேற்று ஃபர்ஸ்ட் பால் பார்க்குற மேட் என்ட்ரி சர்றமாக ஸ்ட்ரெயிட் லைன் போல்டு போட்டு அது அக்ராஸ் த லைன் ஆட போய் ஸ்ட்ரெயிட்டாக கிளீன் போல்டு. மேட்ச் பார்க்கும்போது இன்னைக்காவது சஞ்சு சாம்சன் ஒரு கம்பேக் இருக்குன்னு நினச்சி பார்த்தா. இப்போ இது எங்கே போய் முடியும்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம 4th and 5th மேட்ச்சில் உங்களுக்கு சான்ஸ் டெஃபினட்டாக எடுக்க தான் போகுது. அவருடைய சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும் நம்ம மேலே. நீங்கள் அடிக்கலாம்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயே தோணும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, இவர் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு, இந்தியன் டீமை அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபார்மில் தான் எல்லாரும் இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் அப்படி இப்படின்ட்டு வேற மாதிரியான ஃபார்மில் தான் இவ்வளோத்தெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அவர் எங்கே அடிக்க மாட்டுறாரேடா. இதுதான் எங்கள் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இஷான் கிஷன் வேற மாதிரியான ஃபார்மில் இருக்காரு. இப்போ திலக்குமா இன்ஜுரின்னு போயிருக்காரு. பட் நான் T20 போறீங்க வரமாட்டாரு. நான் வெளியே இருக்கிறது சரி ஒருத்தர் மட்டும் தான் வெளியே இருக்காரு. மேபி அவரை ட்ரை பண்ணலாமோன்ட்டு யோசிச்சாங்க அப்படின்னாக்கா இஷான் கிஷானும் ஓப்பனிங் தள்ளிட்டு சேர 1 ஆட வச்சுருவாங்க. ஆனால் அந்த காலை சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. T20 வேர்ல்டு கப்புக்குள்ள சஞ்சு சாம்சன் இஷான் கிஷானோட நான் நல்ல பிளேயர்னு அதிக ரன்ஸ் அடிச்சு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மேபி இது சஞ்சு சாம்சனுக்கு கடைசி ஜீனில் கூட இருக்கலாம். ஏன்னாக்கா ஒன்ஸ் திலக்குமா ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாக்கா அவர் 1 ஆடுறாரு. சஞ்சு சாம்சனா இல்லை இஷான் கிஷானா பார்ப்பாங்க. இப்போ இஷான் கிஷான் வேற மாதிரி ஆடுறத பார்த்து அவர் ஆட வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இஷான் கிஷான் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்காண்டாடி யாரும் போட்டு போலக்கிறான்னு அவன் அபிஷேக் சர்மா நீங்கள் ஏன்னா விஜய் போன டெம்ப்ளேட் தான் மைண்டில் ஓட்டுச்சு. டேய் யாரா நீங்களா? ஏன்னா எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டா சொல்ற டைம்ல ஒருத்தர் மட்டும் அவரை பேக் பண்ணி ஓப்பனா பேசியிருக்காரு. அவரு ரவிச்சந்திர அஸ்வின். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா நீங்க ஒரு பிளேயரை அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட சொல்லி இறக்குறீங்க, அவரு போயிட்டு எல்லா போலையும் அடிக்க போறாரு, அதனால அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நீங்க எப்படி ஒரு பிளேயர் வானாக்கா இவர் டீமோடு தூக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவரு கேட்கிறாரு. ஆனா இன்டென்ட் மட்டும் இருந்தா போதா தரகா, ரிசல்ட்டை வேணாம். இன்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ரிசல்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த இன்டென்ட்? ரவிச்சந்திர அஸ்வின் இந்த பாயிண்ட் சொல்லி தான் சஞ்சு சாம்சனா பேக் பண்ணியிருக்காரு. அப்படின்னாக்கா நீங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட சொல்கிறீங்க, அவரும் ஆடுறாரு. மேபி 1-2 மேட்ச் கிக் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால நீங்கள் அவர் பேச கொஷின் மார்க் வைக்கிறன்றது அன்ஃபேர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் 3 மேட்சாக முயற்சியை தர 10 6 0 என்ன ஸ்கோர் இதெல்லாம். எஸ்கே வேற ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டு இவர் எடுத்து வச்சிருக்காரு. இவர் திடீர்னு வேற மாதிரி ஆடுவார். திடீர்னு பார்த்தா எனக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. நானும் அவர் நம்புறேம்மா சஞ்சு சாம்சனா பெருசாக எவனா பண்ணுவார் அடுத்த 2 மேட்ச் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 ரன் ஆச்சிங்க, ஓகே. செகண்ட் மேட்ச்சில் 6 ரன் ஆச்சிங்க, ஓகே. நேற்று மேட்ச் நான் கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டேன். அந்த பால் பெருசாக ஸ்பின் கூட ஆகலை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேட் என்ட்ரி போடுறாரு. இவர் அக்ராஸ் த லைன் ஆட போய் அப்படியே ஸ்ட்ரெயிட் க்ளீன் போல்ட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் 2 மேட்ச் வைசாக்லேயும் விசாகப்பட்டினம் திருவனந்தபுரத்துலேயும் மேட்ச் இருக்குது. திருவனந்தபுரம் அவரோட ஹோம் கிரவுண்டு. ஃபேன்ஸ் அவருக்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த 2 மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணனாக்கோ மேபி ஸ்ரேஷரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரேஷை உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ஆஃப்டர் T20 வேர்ல்டு கப்பு எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அவ்வளோதான் இந்தியன் டீமை மறந்து நிறையா.
இந்த 2 மேட்ச் அவருக்கு உண்மையாலுமே டூ ஆர் டைடா. காலம் எப்படிலாம் மாறுதுன்ட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் சந்தோஷமா இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் நமக்கான ஓப்பனிங் ஸ்பாட் அப்படின்ட்டு ஒரு 3 மேட்ச் ஆடல. ஹை ப்ரெஷர் ஆன் ஹிம். நீங்க இந்தியன் டீம்ல நீங்க கன்சிஸ்டண்டா இல்லைனாக்கா உங்க ஸ்பாட்டை நீங்க மறந்துட வேண்டியதான். அதுதான் இழந்திருக்கிற லெசனே. நீங்க சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் பிளேயிங் அவங்க இருக்கணுமா டெஃபினட்டா இல்லை இருக்கக்கூடாதான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிருங்க.